மக்கள் மனசில் காசு இருக்கணும். இப்போ ஒரு பொட்டை எடுத்து வச்சு ஜான் மேக்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய இட்ட கொடுத்தவர், ஒன்றும் பண்ண முடியல. பாக்கெட் 2 எடுத்து அந்த வடிவேல் காட்டுவார் படத்தை, அது மாதிரி ஒன்றும் இல்லை காலி. இந்த பாக்கெட் எல்லாம் ஒன்றும் இல்லை காலி. மக்கள் எல்லாம் காலியாக இருக்கான். கோ கேஷ்லெஸ் அப்படிங்கிற முட்டாத்தனமா. கேஷ்லெஸ்னா எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, எவன்ட்டு காசே இருக்க மாட்டேங்குது. தவறான பாலிசி அது. வேண்டாம் செய்ய கொண்டு வந்திருக்கலாம். அதனால காம்பன்சேஷன் 10-20,000 கோடிக்கு மேலே இண்டஸ்ட்ரிக்கு லாஸ். விவசாயிங்க துணி இல்லாமல் நின்றுட்டு இருக்கான், எலியும் பிள்ளை நின்றுட்டு இருக்கான், கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது. விளையாட்டு ஆரம்பம்னா செப்டம்பர் 22 தான் எனக்கு ஞாபகம் வருது. செப்டம்பர் 22ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பித்த விளையாட்டு சனிய கிழமை இன்னும் முடிய மாட்டேங்குது. டிவியை திறந்தா ஏன்டா திறந்தில்ல, இந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து மூடிடலாம் போல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேவலமாக இருக்குது போய்கிட்டு இருக்கு. ஆரிய உதயகுமார் சார் முறைக்கிறாரு, அவரை வச்சுட்டு எதுவும் அதிகமாக பேச முடியாது. அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. அவர் என்னமோ ஒன்று எதுலையோ அங்கே வச்சுட்டு இருக்காரு அவரு நானும். அவ்வளோ கொடுமையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்த்துட்டு போயிடலாம். விளையாட்டு ஆரம்பம் எனர்ஜியாக எத்தனை கோடி போட்டாலும் அவர் மகனுக்காக எடுப்பார், மக்களுக்காக எடுப்பார், இன்னும் 10-20 படம் எடுப்பார். தப்பில்லை, ஓடணும்ல. மக்கள்கிட்ட காசு இருக்கணும்ல. காசு இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சுக்கணும்னா முதலாளி இருந்தால் தான் தொழிலாளி வாழ்வான். அது இந்த பிரதமரும் இந்த ஆளுங்கட்சி நம்ம மத்தியில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காம்பன்சேஷன் கேட்கணும். ஞானவேல் இருக்கார போயிட்டாரா ஓட்டாரா அதுக்குள்ள? வெரி குட் வெரி குட். நிறைய பணிகள் பாவம். விஷால் அவர்களை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா 110 டிகிரி பயங்கர காய்ச்சலில் வந்தார். அதற்காக அவர் சார்பாக நான் வருத்தத்தை வச்சுக்கிறேன். யாரும் இங்கே உட்கார முடியல தலைவர்கள். மக்கள் மனு கையில் காசு இல்லாத மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு தமிழ்நாடே வறண்டு கிடக்கு, தண்ணி இல்லை, உள்டா எல்லாமே உள்டா நடந்துட்டு இருக்கு. அவங்க விளையாட்டு எப்படி எப்படியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், யானைகள் எல்லாம் கொண்டு 350 யானைகளை சாவடிக்க காரணமாக இருக்கு. வறண்ட பூமி ஆக்கிட்டு இருக்கவனு பொண்டாட்டி கொண்டுட்டு வந்து ஆசிரமம் நடத்தவங்கெல்லாம் தூக்கி 10% கொடுக்குறாங்க. ஏழைகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 400 பேருக்கு மேலே சேர்த்துட்டாங்க. வளவெல்லாம் புரட்சிகரமான இயக்குனர். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே சும்மா ஏதோ நகைச்சுவாக பேசிட்டு போயிடலாம், கலைஞர்லாம் அவங்களை கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுத்தி போகிறது தான் என் நோக்கமாக இருந்துட்டா. உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படியே வெந்து சுண்ணாம்பாயிட்டு கேவலப்பட்டு கிடக்கிறோம். நாடு ரொம்ப ரொம்ப விவசாயிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு, நெசவாளிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு, வளமாற்றி எல்லாரும் காலியாக கிடக்கு. மற்ற மாநிலங்களை போய் பாருங்கள், எல்லாத்துலேயும் தண்ணி ஓடுது. இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டும் இந்த படம். யுவனின் சரித்திரத்தில் இயக்குனர் அன்பழகன் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் ஹீரோ. சும்மா இல்லை ஷாட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு படம் எடுத்தீங்களே கீரி பிள்ளையா, நல்ல பிள்ளை. அதுப்பா கீரி பிள்ளை சாதாரணது விட்டாது. எப்பேற்பட்ட பாம்பாக இருந்தாலும் கட்டிச்சு கொதறிடும். இவ்வளோ உயர்ந்தான் இருக்கும், கண்ணு சிவப்பாக இருக்கும். உண்மையான கீரி பிள்ளை இவன் விடாது. அடுத்து எல்லாம் தமிழில் எல்லா கதாநாயகர்களையும் வச்சு பெரிய பெரிய படத்தை கொடுத்துட்டாங்க. சூப்பர் ஸ்டாரை வச்சு கபாலி ஃப்ளைட்டில் விளம்பரம் கொடுத்தாச்சு. ஹாலிவுட்டுக்கு போய் எடுக்கணும், ஏன் எடுக்க மாட்டேன்னு தெரியல. இந்த வருஷம் போய் தானும் அவர்கள் ஹாலிவுட்டில் படம் எடுப்பாங்க. நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இங்கே எல்லாத்தையும் கூட்டு போய் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தானும் அவர்களே ஹாலிவுட் தரத்திற்கு உலக தரத்திற்கு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் இயக்குனர் பாலா அவர்களே. இந்த கதாநாயகி பேர் என்ன சொன்னாலும் நமக்கு புரிய போறதில்லை. என்ன பேரு? ஷாவியா. ஷாவியா இப்படித்தான். அன்சிகா, மோத்வானி முதல்ல பேரே வராது. அப்புறம் அவங்க தான் டாப்ல போயிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா மூக்க மூலியமா இருக்காங்க, வந்துடுவாங்க. மக்கள் என்னப்பா பேர்? ஹீரோனி பேர் சொல்லி பார்க்கலாம். தெளிவா இருக்காங்க. அவன் தெளிவா இருக்கான். சாவியா அப்படின்னா என்னமா அர்த்தம் தெரியாது, மீனிங் தெரியல. அசத்தலா இருக்கு. சரவெடியா, மெலோடியா. வெரி குட் வெரி நல்லா இருக்கீங்க. அதே நேரத்தில் நாட்டுப்பற்ற வளர்க்கறதுக்காக தியேட்டர் எல்லாம் பாடணும்னா கடைசியில் ஒரு நிகழ்ச்சியோட முடிவில் தான் தேசிய கீதை இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பத்தில் இருந்து சுதந்திரம் கரிச நாளிலிருந்து பேசப்பட்டுக்கிட்டு பாடப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது எந்திரிச்சு போய் யாரும் மதிக்க மாட்டாங்க. தேட்டர் விட்டு எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. தேசிய கீதை அவமானம் ஆகக்கூடாதுங்கிறதுனால திரையரங்கில் போன உடனே டமாலில் போட்டு விட்டுறாங்க. அது ஒரு இதாக இருக்குது. பட் நாம் எந்த ஒரு நம்ம தமிழ் பண்பாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. இனிமேல் அடுத்த நிகழ்ச்சிகளிலிருந்து தமிழ் தாய் வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போமாக. அதை தயவு செய்து அடுத்த முறை அப்படி செய்யணும். ஏன்னா அந்த தவறு செய்யக்கூடாது. அது படம் பண்ணணும் முடிவு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பரோட்டா மாஸ்டர் அந்த கதைப்படி அது நாகூருக்கு அனுப்பி அங்கே பரோட்டா எப்படி போடுறாங்க, ஒரு அங்கே மாஸ்டர் வந்து பரோட்டா தட்டி அங்கேருந்து வீசுவார். மாவு பார்க்காமே பிடிச்சி இங்கே கல்லில் போட்டு சுட்டு இன்னொருத்தனுக்கு போடணும்.
இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 20-25 நாள் ஆகும். சரி போய் அந்த பையனை கூட கூட்டு போயிட்டு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து கூட்டுவாங்கன்னு போன ஒரு 4 நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க. ஏன் என்ன வீட்டில் ஏதாவதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கற்றுக்கிட்டான் அந்த பையன். ஸோ 20 நாள் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயத்த 4 நாளில் கற்றுக்கிட்டான். அதே மாதிரி உடம்பு குறைக்கணும்னு சொல்லி சொன்னபோது ஒரு 20-25 நாள்லேயே ஒரு 10 to 15 kg ரொம்ப ஈஸியாக குறைச்சான். அந்த ஒரு கடுமையான உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இவன்கிட்ட இருக்குது. அந்த பாட்டில் வந்த மாதிரி, அந்த எந்த மலைன்ற பாட்டில் வந்த மாதிரி நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் என்னென்ன மாதிரியான குறுக்கீடுகள் வந்தாலும் உன்னோட உழைப்பு மாத்திரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா நீ நிச்சயம் வெற்றி பெறுவ. அதுக்கான வாழ்த்துக்களை என்னோட தெரிவிச்சுக்கிறேன். மொத்தத்தில் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. படத்தில் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, இந்த 5 ப்ரொடியூசர்ஸ், அதில் வந்து யுவனோட அப்பா ஃபிரோஸ் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி சினிமாவுக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன தயாரிப்பு எடுக்கணும், இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக செய்வார், கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதனால தான் இன்றைக்கி யுவன் இப்படி இங்கே பிரதிபலிக்கிறாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஒரு கேரவன் கூட இருக்காது. எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை தயார் பண்ணணுமோ, எந்த இடத்துல சொகுசு வேணுமோ, எந்த இடத்துல கஷ்டப்படணுமோ கரெக்டாக கொடுப்பேன். நான் நினைப்பேன் ஷூட்டிங் டே நைட் போயிட்டுருக்கோம், அவனுக்கு ரெஸ்ட்டே இருக்காது, அப்போ ஒரு வேளை ரெஸ்ட்டு கொடுப்பாருன்னு நினைப்பேன். அதை கரெக்டாக முடிக்கிற வரையும் கிளியர் பண்ணி நைட்டு விடிய ஒரு 3:30 மணிக்கு ஷூட்டிங் முடித்தாலும் திருப்பி 6 மணிக்கு கூப்பிட்டு வந்து இவனை நிற்க வச்சுருவாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபிரோஸ்ஜி, உங்களுடைய கஷ்டம் பெரிய கஷ்டம், அதில் அது வந்து பெருசாக இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து யுவன் உங்களுக்கு வந்து இந்த பாலா சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு உங்களுக்கு, அது பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு. எனக்கெல்லாம் அது இல்லை. உங்களுக்கு வந்து ஆஸ் நியூ கமர் அவர் வந்து நின்று உங்களுக்கு பரோட்டா 2 நாள் கற்றுக்கிட்டாரு, இது வந்து 5 நாளாக குறைச்சாரு, வந்து பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஒரு மோட்டிவேஷன். கீப் தட் மோட்டிவேஷன். லைஃப்பில் பெரிய ஆளுங்க. ஐ மீன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் லெட் திஸ் ஃபிலிம் பி a great success. Thank you and the whole team. Bye. Thank you.